Hello all, welcome to our channel Crafty World. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான அழகான ஒரு நெக்லஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Crafty World சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோல செய்ய போற செயினுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைலா மென்ஷன் பண்றேன். சோ நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நேம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான திங்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வயர் தான். லைக் இது வந்து ரொம்ப மெலிசா இருக்கும், பட் அதே டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும். லைக் கியர் வயர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒயர் எடுத்திருக்கோம். ஸோ ஒயிட் பேக்ரவுண்டில் அந்த கியர் ஒயருமே ஒயிட்டாக இருக்கிறதுல அவ்வளோவா தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒயர் நல்லா லென்த்தியாக, அதாவது நம்ம நெக்லஸ் செயின் வந்துட்டு எவ்வளோ லென்த்தியாக நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒயர் கட் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறம் அந்த ஒயரோட ஒரு எண்டில் இந்த மாதிரி ஜம்ப் ரிங்ஸ் வந்துட்டு வச்சு அதை நல்லா டைப் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக டைப் பண்ணிக்கணும். நல்லா அதை முடிச்சு போட்டு ஸ்ட்ராங்காக வச்சுட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அந்த கோல்டன் பீட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லைக் ஒரு கோல்டன் பீட்ஸை நம்ம அந்த ஒயரில் வந்துட்டு நல்லா கோக்க போகிறோம். லைக் நம்ம வந்துட்டு எப்படி பண்ணுவோம்னா நார்மலாக ஊசி நூலில் வந்துட்டு எல்லாமே கோர்த்து வைக்குவோம்ல. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒயர்லையுமே வந்துட்டு நம்ம இந்த கோல்டன் பீட்ஸை வந்துட்டு போட போகிறோம். ஸோ இது வந்துட்டு கார்னர்ஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்துட்டு ஊசி மாதிரி தான் இருக்கும். நம்ம இதில் அடிஷ்னலாக ஊசிலாம் போட்டுட்டு தான் நம்ம பீட்ஸ்லாம் கோக்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக ஷார்ப்பாக இருக்கிறதால நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இதில் பீட்ஸ் வந்துட்டு கோர்த்துடலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் பீட்ஸ் அண்ட் கோல்டன் பீட்ஸ் காம்பினேஷன்ல பண்ண போறேன். ஸோ அந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அதனால நான் இந்த கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ எப்படி எல்லா பீட்ஸுமே வந்துட்டு போடுறேன்றதை பாருங்கள். ஸோ ஒரு எண்டில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா பீட்ஸுமே போட்டுட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் 30 பீட்ஸ் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எண்டில் வந்துட்டு 30 கோல்டன் பீட்ஸ் வந்துட்டு போட்டிருக்கேன். இப்போது இதுக்கு அப்புறம் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் பீட்ஸ். ஒயிட் கலர் பீட்ஸ்லேயே வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குங்க. ஸோ ஒன்று வந்துட்டு லைட் வெயிட் அண்ட் பியூர் ஒயிட் மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லைட் ஒயிட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப பியூர் ஒயிட்டாக இருக்காது. ஸோ நான் வந்துட்டு இந்த வெயிட்டாக இருக்கிறது அண்ட் தென் லைட் ஒயிட்டாக இருக்க பீட்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். அது வந்துட்டு லைட் ஒயிட்டாக இருந்தாலுமே பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஒயிட் கலர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 கோல்டன் பீட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன ஆர்டரில் போடுறேனோ அதே ஆர்டர்லேயே நீங்களுமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 ஒயிட் பீட்ஸ், அதுக்கப்புறம் 2 கோல்டன் பீட்ஸ். ஸோ இதே மாதிரி ஆர்டரில் வந்துட்டு நான் எல்லாமே பண்ண போகிறேன். எத்தனை வாட்டி இந்த மாதிரி வந்துட்டு ஒயிட் அண்ட் கோல்டன் பீட்ஸ் நம்ம ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுமே நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம எல்லாத்தையுமே கோக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்துட்டு வேறு கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணணுன்னாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பீட்ஸ் எல்லாமே நம்ம கோத்து முடிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக மொத்தமாக வந்துட்டு 4 ஒயிட் கலர் பீட்ஸ் அண்ட் தென் வந்துட்டு 2 கோல்டன் பீட்ஸ் வந்துட்டு கோத்துருக்கேன். ஸோ 4 ஒயிட் கலர் 3 பீட்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்போது இது வந்துட்டு ஒரு சைடு இருக்கட்டும். இப்போது வந்துட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு சைடு இப்போதைக்கு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஹெட் பின்ஸ் ஐ பின்ஸ் இருக்குல்ல. ஸோ அதில் வந்துட்டு கோல்டன் கலர் ஹெட் பின்ஸ் எடுத்துக்கிறேன். கோல்டன் கலர் ஹெட் பின் எடுத்துட்டு அதில் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் பீட் வந்துட்டு போட்டுடுறேன். ஸோ ஒயிட் கலர் மணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு கோல்டன் பீட்ஸ் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஒயிட் கலர் பீட்ஸ், அதுக்கப்புறம் அது மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 கோல்டன் பீட்ஸ் வந்துட்டு போடுறேன். ஸோ போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ஹெட் பின்னை கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க இந்த ஹெட் பின்னை இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பெண்ட் பண்ணிவிடணும். லைக் நம்ம இயரிங்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோஸில் எப்படி பெண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி மேலே அந்த சின்ன ஹோல்ஸ் மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாமே நம்ம டைட்டாக பெண்ட் பண்ணிடணும். ஸோ இதில் ஒரு ஒயிட் கலர் பீட் 3 கோல்டன் பீட் பண்ணியிருக்கேன். தென் அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு ஹெட் பின் எடுத்துட்டு அதில் ஒரு ஒயிட் கலர் பீட் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு அடிஷ்னலாக கோல்டன் பீட்ஸ் போடுறேன். ஸோ நான் எத்தனை கோல்டன் பீட் யூஸ் பண்ணுறேன் அண்ட் தென் அதே மாதிரி எத்தனை செட்டு செஞ்சுருக்கேன் அப்படின்றத வந்துட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கோல்டன் பீட்ஸில், அதாவது ஒயிட் கலர் பீட்ஸ் வந்துட்டு எல்லாத்தையுமே ஒன்று தான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இதில் 4 கோல்டன் பீட்ஸ் செட்டு 2 செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 3 கோல்டன் பீட்ஸ், அதுக்கப்புறம் 2 கோல்டன் பீட்ஸ், அதுக்கப்புறம் சிங்கிள் கோல்டன் பீட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டன் பீட்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஒயிட் கலர் பீட் மட்டும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே 2 வாட்டி செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு நம்மளோட செயினோட சென்டர் பார்ட்டாக இருக்க போது, லைக் டாலர் மாதிரி இருக்க போது. நம்ம தனியாக டாலர் வந்துட்டு ஷாப்பில் வாங்காமல் அதுவுமே நம்மளே வந்துட்டு செஞ்சு தான் இதில் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 4 கோல்டன் பீட்ஸ் வச்சு செஞ்சோம்ல. ஸோ அந்த 4 கோல்டன் பீட்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் பீட் போட்டுக்கிறேன். அண்ட் தென் அகெயின் வந்துட்டு 4 கோல்டன் பீட்ஸ் அண்ட் தென் ஒரு ஒயிட் பீட் வச்சு இன்னொன்று செஞ்சிருந்தோம்ல. ஸோ அந்த செட்டுமே வந்துட்டு இந்த மாதிரி போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கோல்டன் பீட்.
தென் அதே மாதிரி வந்துட்டு 3 கோல்டன் பீட்ஸ் வச்சு ஒரு ஒயிட் கலர் பீட் வச்சு செஞ்சிருந்தோம்ல, ஸோ அந்த செட், அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் பீட். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சைஸ் வைஸாக நம்ம வந்துட்டு 3 பீட்ஸ் 2 பீட்ஸ் சிங்கிள் பீட்ஸ் வச்சிருந்தோம்ல, ஸோ அந்த சைஸில் தான் வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு நம்ம கோத்து முடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 2 4 பீட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு 3 கோல்டன் பீட்ஸ், அதுக்கப்புறம் 2 கோல்டன் பீட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சிங்கிள் கோல்டன் பீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் பீட் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எந்த கோல்டன் பீட்ஸுமே யூஸ் பண்ணாமல் வெறும் ஒயிட் கலர் பீட் மட்டும் வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த செட்டை வந்துட்டு சென்டர் பார்ட்டாக போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சென்டராக வச்சாச்சு. ஸோ லைக் எல்லா ஆர்டர்ஸுமே அப்படியே கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எந்த கோல்டன் பீட்ஸுமே இல்லாமல் ஒரு சிங்கிள் ஒயிட் பீட் இருந்ததுமே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் பீட் போட்டாச்சு. இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் எந்த ஆர்டரில் வச்சோமோ அதே ஆர்டரில் வந்துட்டு ரைட் சைட்லையுமே வைக்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு கோல்டன் பீட்ஸ் மட்டும் இருக்க செட், அதுக்கப்புறம் 2 கோல்டன் பீட் இருக்க செட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கோல்டன் பீட் அடிஷ்னலாக போடுவோம். ஸோ அதே மாதிரி போட்டிட்டு அதுக்கப்புறம் 3 கோல்டன் பீட்ஸ் அண்ட் தென் ஒரு ஒயிட் கலர் பீட் இருக்க செட், அதுக்கப்புறம் அகைன் வந்துட்டு அடிஷ்னலாக ஒரு கோல்டன் பீட்ஸ், அதே மாதிரி வந்துட்டு ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்துட்டு 2 4 பீட்ஸ் இருக்க மாதிரி செட் வச்சுருக்கோம். ஸோ அந்த 2 4 கோல்டன் பீட்ஸ் இருக்க செட்டையுமே வந்துட்டு போட்டுடலாம். ஸோ இது எல்லா பீட்ஸ்க்குமே வந்துட்டு சென்டரில் நம்ம அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு கோல்டன் பீட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மறந்துடாதீங்க. எல்லாத்துக்குமே சென்டரில் ஒரு கோல்டன் பீட் வந்துட்டு போடணும். போட்டுட்டதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸுமே ஈக்குவலாக வந்துட்டு சைஸஸ் இருக்குது. ஸோ 4 3 2 1 அண்ட் தென் எதுவுமே கோல்டன் பீட்ஸ் இல்லாத ஒரு ஒயிட் கலர் பீட் மட்டும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 2 சைடுமே இப்போ ஈக்குவலாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட செயினோட சென்டர் பார்ட் அண்ட் தென் இதுதான் வந்துட்டு நம்மளோட டாலர். இப்போது செயினோட ஒரு சைட் ஃபுல்லாக ரெடி ஆகியாச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி வந்துட்டு செயினோட இன்னொரு சைடுமே நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு வந்துட்டு நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் வந்துட்டு ரைட் சைடுமே ரெடி பண்ண போகிறோம். லைக் நம்ம வந்துட்டு லெஃப்ட் சைடு எப்படி வச்சுருக்கோம், 4 செட் ஆஃப் 3 ஒயிட் கலர் பீட்ஸ் வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ அதாவது 3 ஒயிட் கலர் பீட்ஸ் வந்துட்டு 4 வாட்டி போட்டிருக்கோம். அண்ட் தென் சென்டரில் 2 கோல்டன் பீட்ஸ் போட்டுட்டு 30 கோல்டன் பீட்ஸ் ஃபைனலாக வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நான் ரைட் சைட்லேயுமே வச்சுருக்கேன். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும்ல பார்க்கறதுக்கு. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்துட்டு ஒரே மாதிரி நம்ம செஞ்சாச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அகைன் வந்துட்டு இந்த ஜம்ப் ரிங்ஸ். ஸோ ஃபைனலாக அந்த 30th கோல்டன் பீட் போடுவோம். அந்த 30th கோல்டன் பீடில் வந்துட்டு இந்த ஜம்ப் ரிங்ஸை இந்த மாதிரி வந்துட்டு உள்ளே விட்டுறலாம். அந்த கோல்டன் பீட்ஸை இந்த ஜம்ப்ரிங்கில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு இந்த ஒயரில் வந்துட்டு நம்ம கோத்தோம் அப்படின்னா நம்மளோட ஜம்ப்ரிங் வந்துட்டு ஃபைனலாக செட் ஆகிடும். ஸோ 2 சைட்லையுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்ப்ரிங்ஸுமே ஃபைனலோட பீட்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிவிட்டு அதுவுமே நம்ம டைட்டாக வந்துட்டு டைப் பண்ணிடலாம். ஸோ 2 சைடுமே நல்லா ஸ்ட்ராங்காக டைப் பண்ணியிருக்கணும். செயினில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கே இதுதான். பிகாஸ் ஒயர் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோ வந்துட்டு நம்மளோட நெக்லஸுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த மாதிரி டைட்டாக டைப் பண்ணியாச்சு. பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர்ஸை வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஃபுல்லாக டைப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அடிஷ்னலாக நான் 2-3 நாட்ஸுமே வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக போட்டுக்கிறேன். இந்த மாதிரி 2-3 நாட்ஸ் போட்டுட்டு 2 சைடுமே வந்துட்டு அந்த ஜம்ப்ரிங்ஸ் வந்து டைட்டாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட செயின் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்மளோட செயின் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம டை பண்ணுறதுக்கு ஒரு ரோப் இருக்கணும்ல, ஸோ அந்த ரோப்பு தான் வந்துட்டு இப்போ நம்ம மாட்ட போகிறோம். லைக் இந்த மாதிரி இந்த கோல்டன் ரோப்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸஸ் குவான்டிட்டி எல்லாமே நான் ப்ரீவியஸ் அன்பாக்சிங் வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். நான் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த செயின் ரோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் வந்துட்டு ஹேங்கிங் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்மளோட ஜம்ப்ரிங்ஸில் போட்டுக்கலாம். அண்ட் தென் இது வந்துட்டு நல்லா அட்ஜஸ்டபிள் தான். ஸோ நமக்கு எவ்வளோ கிட்டக்க வேணுமோ அவ்வளோ கிட்டக்க வச்சுக்கலாம், நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அதை நான் உங்களுக்கு ஒரு நெக்லஸ் பீஸில் வந்துட்டு வச்சு காட்டுறேன். ஸோ பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இது வந்துட்டு போத் பிளாக் அண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட்லேயுமே நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ நம்மளோட செயின் வந்துட்டு இப்போ ஃபுல்லாகவே ரெடி ஆயாச்சு. அந்த சென்டர் டாலர் வந்துட்டு நம்மளுமே மேக் பண்ணது ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப அட்ராக்டிவான ஒரு செயின் தான் இது. ஸோ நம்மளோட சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் நெக்லஸ் மேக்கிங் வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராஃப்டி வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம செஞ்சுருக்க இந்த செயினுக்கு மேட்சிங்காக ஒரு சூப்பரான அழகான பியூர் இயரிங்ஸ்மே வந்துட்டு நான் செஞ்சுருக்கேன். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் மணி அண்ட் தென் வந்துட்டு கோல்டன் கலர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த இயரிங் வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதுலேயுமே போய் அந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த இயரிங் வந்துட்டு இந்த செயினுக்கு எக்ஸாக்ட் மேட்சிங்காக இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்துட்டு பர்ஃபெக்ட் மேட்சிங்காக ரொம்ப ராயலாக ஒரு லுக் இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். So finally, thank you so much for watching this video.